உங்களை கர்த்தர் நடத்துகிற விதமே ஒரு வித்தியாசம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இதை மோசேக்கு முற்செடியில் சொல்லும் போது மோசே இதை முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வனாந்தரத்தினுடைய மோசே இஸ்ரவேலை நடத்தும் போது, கர்த்தர் நியாயப்பிரமாணங்களை கொடுக்கும் போது, ஆமென், அதன் ஆழங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. பின்பு ஜோஷுவாவை சந்திக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ தலைவனாயிருப்ப, யுத்தத்தில் ஜெயிப்ப, நீ கானானை பிடித்தெடுப்ப, இந்த எரிகோவை முடிப்ப, எல்லாம் உனக்கு வெற்றியா நடக்கும். ஆனா முதல்ல நான் எந்த பட்சம்னு கேட்கறத விட நீ எந்த பட்சத்தில் இருக்க, நம்பர் 1 பாயிண்ட். 2வது, உன்னுடைய பாதரட்சியை கலற்றினா, அதாவது உரிமை உன்னுடையதல்ல, உன் இன்சார்ஜ் நீ அல்ல, நீ தலைவனா இருந்தாலும் என்ன என்றைக்கு முழுமையான தலைவராய் நீ ஏற்றுக்கொள்ளுகிறையோ அன்னைக்கு உன் யுத்தங்களை நான் ஜெயமாய் முடிப்பேன். அருளே சொல்ல மாட்டீங்களா?